கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு எல்லாமே செய்தார்கள். ஒரு விடிய விடிய கூத்து பார்க்குற நிலைமையில தான் இருந்தது. அவர்கள் அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதும், இவங்க இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதும், நேருக்கு நேர் சராமரியாக நம்ம விவாதம் வச்சுக்கலான்னு சொல்கிறதும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாமளும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். சரி, நமக்கும் வேறு வழி இல்லாமல் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கோம். இவங்களை 5 வருஷத்துக்கு உங்களால் பார்க்கவே முடியாது, மறைஞ்சிடுவாங்க. என்றைக்கு அரசியல் வியாபாரமாக்கப்பட்டதோ அன்றைக்கே மக்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே நின்று போய்விட்டது. இதுபோன்று அரசியல் வியாபாரமாகி இருக்கக்கூடிய சூழலில் ஜெயிச்சு பதவிக்கு வரவங்க தாங்கள் எந்த அளவுக்கு முதலீடு போட்டிருக்காங்களோ குறைஞ்சது அந்த முதலீடையாச்சும் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்களே தவிர நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்வாங்களான்னு கேட்டால் அதற்கான பதில் திரும்பவும் அவங்க நம்மக்கிட்ட வாக்கு கேட்டு வரும் பொழுது நாம் என்ன நிலையில் இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான். இன்றைக்கி டீ கடை வச்சுருக்கவர் அடுத்த 5 ஆண்டு கழித்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுவாரான்னு கேட்டால் சந்தேகம்தான். அதற்கான வழிவகை கிடையாது. இன்றைக்கி மளிகை கடை வச்சுருக்கவர் அடுத்த 5 வருஷத்தில் மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கட்டுவாரான்னு கேட்டால் அதற்கான வழிமுறையும் கிடையாது. இன்றைக்கி கிடைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நமக்காக 24 மணி நேரமும் வயல்காட்டில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயருமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவர்கள் எப்படினாலும் அடுத்த 5 வருஷத்தில் திரும்பவும் உங்களோட கடன்களை நாங்கள் ரத்து செய்கிறோம் தேர்தல் அறிக்கை விடுவாங்க, நாம் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற நிலையில் தான் உங்களை வச்சுருப்பாங்க. எந்த ஒரு மாற்றமும் வராது. ஏன்னா மாற்றம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருப்போம். வாக்களித்த கட்சி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவர்கள் நல்லாட்சி புரிந்தார்கள் என்றால் அதற்கான புண்ணியம் நிச்சயம் நம்மை வந்தடையும். நம்முடைய வாழ்வு உயரும், வாழ்க்கை தரம் உயரும், நம் நாடு உலக அரங்கில் போற்றப்படும். ஆனால் நாம் வாக்களித்த கட்சி நல்லாட்சியை கொடுக்காத பட்சத்தில் அதற்கான பாவமும் நிச்சயம் நம்மையே வந்தடையும். பசியால் ஒரு உயிர் இறந்தால் கூட அதற்கு காரணம் நாம் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தியதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பதிவாகி இருக்கக்கூடிய 65.11% வாக்குகளில் 34% எடுப்பவர்கள் ஆளுங்கட்சியாக இருப்பார்கள். அதைவிட கம்மியாக சதவீதம் வாங்குபவர்கள் எதிர்கட்சிகளாக இருப்பார்கள். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 33% வாக்குகள் பதிவாகாமையே இருக்கு. இந்த நிலை ஒரு கவலைக்குரிய நிலைதான். நீங்கள் எந்த மாற்றம் வர வேண்டும் என்று நம்பி எந்த கட்சிக்கு வாக்களித்தோமோ அந்த மாற்றத்தை ஏதாவது ஒரு இடத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாற்றம் நிகழும் பட்சத்தில் அடுத்த 5 வருடம் கழித்து உங்களை தேடி அவர்கள் வரும் பொழுது, உங்களை தேடி வந்து வாக்கு கேட்கும் பொழுது தாராளமாக உங்களினுடைய வாக்குகளை அவர்களுக்கு செலுத்துங்கள். ஆனால் நீங்கள் எந்த மாற்றத்தை எதிர்பார்த்து அவர்களுக்கு வாக்களித்தீர்களோ, ஆனால் அந்த மாற்றம் நிகழாத பட்சத்தில் தயவு செய்து மீண்டும் மீண்டும் ஏமாறாதீர்கள். ஏமாந்தவரை போதும். ஆனால் என்னால் கூற முடியும், நிச்சயம் அவர்களால் எந்த ஒரு மாற்றத்தையும்
கொண்டு வரவே முடியாது. என்னுடைய கனவுகள் நிஜமாக நிச்சயம் உங்கள் முன் மீண்டும் நிற்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.